ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங் கீக். இந்த வீடியோவில் நம்ம HTML-ல கேன்வாஸ் ஏபிஐ யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஷேப்ஸ் வரையலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த HTML பேஜஸில் பார்த்துருப்பீங்க. சில HTML பேஜஸில் வந்து கிராஃப்ஸ் இருக்கும், அதேமாரி சில டிசைன்ஸ் அண்ட் ட்ராயிங்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் பேஸ் வந்து இந்த கேன்வாஸ் ஏபிஐ தான். ஸோ கேன்வாஸ் ஏபிஐன்றது வந்து ஒரு 2D கிராஃபிக்ஸ் நீங்கள் HTML பேஜில் வரையறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு எலமெண்ட் ஆர் டேகுன்னு சொல்லலாம் நீங்கள். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஸ்கொயர் எப்படி வரையலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ஒரு பேசிக் HTML டாக்குமெண்ட் எடுத்திருக்கேன். டைட்டில் வந்து நான் ஜஸ்ட் கேன்வாஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டுக்கிறேன். அண்ட் பாடியில் நான் கேன்வாஸ் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த எலமெண்ட்டுக்கு நான் ஒரு ஐடி கொடுத்துக்கிறேன். ஸோ தட் நான் இந்த எலமெண்ட்டை வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கோடில் ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவில் தான் நம்ம ஃபஸ்ட்டு HTML-ல வந்து ஜாவாஸ்கிரிப்டை இன்டகிரேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் வந்து ஸ்கிரிப்ட் டேக் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் டேக்குள்ளே நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் கோடு எழுதலாம். அண்ட் இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தட்ஸ் தான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் அடுத்த மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம் நம்ம. ஸோ இது வந்து இன்லைன் ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் எழுதுகிற HTML ஃபைல்லே ஜாவாஸ்கிரிப்டை இன்க்ளூட் பண்ணுறது. ஸோ அதனால் சேம் ஃபைல்லே ஜாவாஸ்கிரிப்ட் இருக்கிறதுனால இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் இப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு இந்த டாக்குமெண்ட்டை ரீலோட் பண்ணுறேன் வெப்சைட்டில். உங்களுக்கு வந்து ஒன்றுமே தெரியாது, விசிபிளாக இருக்காது. ஏன்னா இந்த கேன்வாஸ்ன்றது வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு blank ஸ்பேஸ் தான். ஸோ இந்த கேன்வாஸோட எலமெண்ட்டை நான் ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எலமெண்ட்டை நான் கெட் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ டாக்குமெண்ட்டுன்றது கரண்ட் HTML டாக்குமெண்ட்டை குறிக்கும். அதில் வந்து கெட் எலமெண்ட் பை ஐடினா நீங்கள் வந்து இப்போ இந்த கேன்வாஸ்க்கு வந்து ஐடி கேன்வாஸ்ன்னு கொடுத்துருக்கீங்க. ஸோ நான் அதே சேம் ஐடியை வச்சு அந்த எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸை நான் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ கான்ஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு கேன்வாஸ்க்கும் வந்து ஒரு 2D கான்டெக்ஸ்ட் அப்படின்றது ஒன்று இருக்கும். அந்த கான்டெக்ஸ்ட் நமக்கு இருந்தால் தான் அந்த கான்டெக்ஸ்ட்டை வச்சு தான் நம்ம வந்து அதில் வந்து ஷேப்ஸ் வரைகிறது, கலர் மாடிஃபை பண்ணுறது, அது எல்லாமே பண்ண முடியும். ஸோ கேன்வாஸ் டாட் கெட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அண்ட் அந்த கான்டெக்ஸ்டோட ஸ்ட்ரிங் வந்து நீங்கள் வந்து 2D அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிள் வரையறதுக்கு முன்னாடி இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு கலர் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ தட் இது வரைஞ்சப்புறம் இந்த ரெக்டாங்கிள் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். பை டிஃபால்ட்டாக வந்து ஸ்க்ரீன் கலர் தான் இருக்கும், ஒயிட் கலர் தான் இருக்கும். ஸோ வரைஞ்சா உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீனோடையே மர்ஜ் ஆகிடும். ஸோ நான் இப்போ ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபில் ஸ்டைலுன்ற மெத்தடை வச்சு நீங்கள் வந்து அந்த ரெக்டாங்கிள் வந்து எந்த கலரில் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். அண்ட் ஃபில் ரெக்ட்னு ஒரு மெத்தட் இருக்குது. அண்ட் இந்த மெத்தட் வந்து 4 இன்புட் பேராமீட்டர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2 இன்புட் பேராமீட்டர் என்னென்னா எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ். ஸோ ஒரு கேன்வாஸ் வந்து நீங்கள் எப்பயுமே வந்து நார்மலாக வந்து அதோட பொசிஷன் வந்து ஸ்க்ரீனோட டாப் லெஃப்ட் கார்னர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு வேளை பொசிஷன் மாடிஃபை பண்ணாலுமே அந்த கேன்வாஸோட எந்த கோஆர்டினேட்டில் நீங்கள் இந்த ரெக்டாங்கிளை வரையணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபஸ்ட்டு 2 பேராமீட்டர்ஸ். ஸோ நான் இதில் வந்து ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் வந்து 15,15 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் இது எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் போத் ஆக்சிஸ்லையுமே வந்து ஒரு 15 பிக்சல்ஸ் ஆர் பாயிண்ட்ஸ்
தள்ளி ஸ்டார்ட் ஆகும் இந்த ரெக்டாங்கிள். ஸோ நான் ஒரு ஸ்கொயர் வரைகிறதுனால அதுக்கு வந்து வித் அண்ட் ஹைட் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதோட தேர்ட் அண்ட் ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் வரைய போகிற பாக்ஸோட வித் அண்ட் ஹைட்டு. ஸோ நான் ரெண்டுமே வந்து 100ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ரெக்டாங்கிள் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த டாப் மார்ஜின்லேருந்து இது வந்து 15 எக்ஸ் ஆக்சிஸும் 15 ஒய் ஆக்சிஸும் தள்ளி வித் அண்ட் ஹைட் வந்து 100. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கொயராக வந்திருக்கு. நான் இதையே வந்து ஒரு ரெக்டாங்கிளாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட் வித் அதிகமாக கொடுக்குறேன் 150 அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஆயிடுச்சு. ஸோ இந்த பேசிக் வீடியோவில் நீங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணி எப்படி பேசிக்கான ஒரு ஸ்கொயர் வரையுது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஒரு ரெக்டாங்கிள் எப்படி வரைகிறதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம இதோட சப்சீக்வெண்ட் வீடியோஸில் நம்ம இந்த கேன்வாஸ் ஏபிஐ வச்சு வேறு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் எப்படி வரைகிறது அண்ட் இந்த கேன்வாஸ் ஏபிஐ வச்சு நம்ம எப்படி மோர் லேர்ன் பண்ணுறது அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வெப் டெவலப்மெண்ட் பேசிக்ஸ் கற்றுக்குறாங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூடியூப்பில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.